ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தல அஜித் சார் ரேசிங்கில் இருக்காரு அண்ட் அவர் ரேஸ் பண்ணுற அந்த கார் ரேஸ் வீடியோ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க அங்கே கொடுத்த இன்டர்வியூவில் ரேசிங் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ரேசிங் மூலமாக நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியுது. அண்ட் இன்னும் நிறைய பீப்புள்ஸ் இந்தியாவிலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ரேசிங்கை முடிச்சுட்டு அடுத்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற அப்டேட்டும் கொடுத்துருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு போகும்போது அங்கே அவரும் சாரும் இருக்கிற மாதிரியான ஒரு ஏஐ போட்டோ எடிட் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை ரொம்ப ஆசையா வாங்கி ரொம்ப ஹாப்பியா போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருக்காரு. இவர் மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி, விஜய் அவர்கள் இப்படின்னு ஏகப்பட்ட பேர் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அங்க இது மாதிரியான அஜித் போட்டோ வச்சு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இது மூலமா அஜித் சாரோட ஓட்டும் அண்ட் அஜித் சாரோட ரசிகர்கள் ஓட்டும் அண்ட் இவங்க சார்பு வேணும் அப்படின்னும் இவங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி காமிக்கிற விதமா இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் செம்மையா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னதான் நடந்தாலும் சரி, அவங்கவுங்க எங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. இது நீங்க என்னதான் சப்போர்ட்டிவா நினைச்சாலும் சரி, அஜித் சார் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவரும் அரசியலுக்கு வரமாட்டாரு. அண்ட் அவரோட ஒர்க் அண்ட் அவரோட பேஷன் இது மட்டும்தான் அவருக்கு முக்கியம். இப்ப கூட ரேசிங் நடந்துட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப ரேசிங் இப்படின்னு அவரோட லைஃபை அவர் ஸ்மூத்தா வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கு நடுவுல இந்த அரசியல்ன்ற வார்த்தையே அவருக்கு செட் ஆகாது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த செய்தியை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.